ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா ராதா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூடான சுவையான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நெய் அல்லது நல்லெண்ணெய் இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, கல்பாசி, 3 கிராம்பு, 4 ஸ்டார் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச 4 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய் இதனோட சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வேகிறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதனோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கோங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச 2 தக்காளியை இதனோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தக்காளி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்தாலே போதும் நமக்கு. 1 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்ச சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 15 நிமிஷம் சிக்கனை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் பாதி வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனாக மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் மசாலாவை வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு வதக்குங்க. இப்போ இதோட 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1லேருந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகட்டும். சிக்கனில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சிக்கனும் வெந்துருச்சு. இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து தூவி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ சூப்பரான ஒரு டேஸ்ட்டான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவியை சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.